ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஜிசி சமையல். ஸோ இன்னது சமையல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மாங்காயை வச்சு ஒரு அருமையான சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இதோட தோசை ரெசிபி வந்துட்டு நாளைக்கு சேனலில் நம்ம அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? மாங்காய் சட்னிக்கு தேவையானது மாங்காய் தான். நல்லா புளிப்பான மாங்காயை எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு மூடி தேங்காயை நல்லா நான் துருவி எடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 3 வரமிளகாய் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம டேஸ்ட்டுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஓகேங்களா, தேங்காய் எண்ணெய் போட்டு நல்லா மிளகாய் போட்டு அது நல்லா வறுந்ததுக்கப்புறம் நீங்கள் நம்ம வெட்டி வச்சுருந்த மாங்காயை சேர்த்துக்கோங்க. மாங்காயை சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சுருந்த தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காயை சேர்த்துட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லா வதங்குற அளவுக்கு நல்லாவே கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டோடனே தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. ஸோ இதை ஒரு தட்டில் எடுத்துகிட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வெட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லாவே அரைச்சிருங்க. கொஞ்சம் மீடியமாக அரைச்சிக்கோங்க, ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிடாதீங்க, அந்த டேஸ்ட்டு வராது. ஸோ நம்ம சட்னிக்கு தேவையான தாளிப்பு பார்த்திங்கன்னா, தாளிப்பு கரண்டி வச்சுட்டு அதில் மறுபடியும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு கூட வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ஏன் நுர வருதுன்னா அதுக்கு காரணம் அது தேங்காய் எண்ணெய்ங்கிறனால அது அப்படி தான் இருக்கும். ஸோ தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, அதான் டேஸ்ட்டு வரும். அது பொரிஞ்சிட்ருக்கிறக்கவே 2 வரமிளகா போட்டுக்கோங்க. வரமிளகா போட்டு கடைசியில் கருவேப்பிலை சேர்த்து நம்ம தாளிப்பை முடித்து இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நாளைக்கு வீடியோவில் நம்ம இதுக்கான தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஓகே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ.